கற்க யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சங்க பலகை பகுதியில் இன்று எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்பார் புலவர் அவங்கள பற்றி தான் இன்றைய வகுப்பில் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். சங்க காலம் என்பது ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கும் ஒரு பண்பாட்டு வரலாறு என்பதை நாம் அறிவோம். அந்த காலத்தில் ஆண்பார் புலவர்கள் பலரும் தமிழ் இலக்கிய பண்பாட்டை உலகறிய செய்து வாழ்ந்தனர் அப்படிங்கிறதும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தமிழ் இலக்கியத்தின் வழி நிலத்தையும் வாழ்வியலையும் ஒரு சேர இணைத்து இயங்கிய வாழ்வியல் விழுமியங்களை உலகுக்கு எடுத்துணர்த்திய ஒரு சிறந்த ஆளுமைகளாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அதே போலதான் அதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஆண்பால் புலவர்களுக்கு நிகராக பெண்பால் புலவர்களும் இலக்கிய திறன் படைத்தவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஔவையார், ஆதிமந்தியார், காக்கை பாடினியார், பொன்முடியார், வெண்ணி குயத்தியார், வெள்ளி வீதியார் உட்பட ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் சங்க காலத்தில் வாழ்ந்திருக்காங்க. சங்க காலத்தில் வாழ்ந்த இந்த பெண்பார் புலவர்கள் ஆண்பால் புலவர்களுக்கு நிகராக சங்க பலகையை அணிபெற செய்த பெருமைக்கு உரியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அத்தகைய ஆண்டோர் பெருமக்களில் வெள்ளி வீதியார் என்கிற புலவரை பற்றித்தான் இன்றைய சங்க பலகை பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வெள்ளி வீதியார் யார்? அவங்களுடைய பிறந்த இடம் மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையில் இருக்கக்கூடிய வெள்ளி அம்பல வீதி, இதுதான் பிற்காலத்தில் வெள்ளி வீதி அப்படின்னு மாறி போயிடுச்சு. இவருடைய இயற்பெயர் தெரியாது. இயற்பெயர் தெரியாததால் இடப்பெயரை வைத்து அவரை வெள்ளி வீதியார் என்று அழைக்கிறார்கள். வெள்ளி வீதி என்கிற சொல்லை அவருடைய இலக்கியங்களில் சில இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறதால அவருக்கு இந்த பெயர் பொருத்தி அழைக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். இந்த வெள்ளி வீதியாரை ஔவையார் ஒரு பாடலில் கோடிட்டு சொல்லியிருக்காங்க. நெறிப்படு கவலை நிரம்பா நீளிடை வெள்ளி வீதியை போல அப்படின்னு ஒரு இலக்கிய பாடலில் ஔவையாரால் இந்த வெள்ளி வீதியார் பாடப்பட்டிருக்காங்க. அத்தகைய பெருமைக்கு உரியவர் தான் இந்த வெள்ளி வீதியார். அப்போ சங்க காலத்தில் வாழ்ந்த புலவர்களுக்கு ஈடாக வெள்ளி வீதியாரும் சிறந்த ஆளுமையாக அந்த காலத்தில் இருந்திருக்காரு அப்படின்னே நம்ம கருதலாம். அந்த காலத்தை பார்த்தோம் அப்படின்னா அகமரபு அப்படிங்கிற சிந்தனை தான் அதிகமாக இருக்கும். காதல் வீரம் 2 விஷயமும் பேசினாலும் காதலுக்கான முக்கியத்துவம் தான் அதிகமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் குறிப்பாக அந்த காதல் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தலைவனை காட்டிலும் தலைவியினுடைய அன்பின் வெளிப்பாடு அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. தலைவனுக்காக காத்திருக்கும் தலைவிகளின் அக உணர்வு பெரிதும் பேசக்கூடிய ஒரு காலமாக இருந்தது. தலைவர்கள் அவ்வளோவா அவங்களுடைய உணர்வுகளை தலைவி வெளிப்படுத்துவது மாதிரி வெளிப்படுத்தினது கிடையாது. அப்போ அந்த காலத்தினுடைய பாடு பொருள்களாக திகழ்ந்தது காதல். அந்த காதலில் பெரும்பாலும் பெண்பால் கூற்றுக்களே அதிகம், பெண்களுடைய மன உணர்வு வெளிப்பாடே அதிகம். இத்தகைய அந்த இடங்களில் ரொம்ப அழகாக வெள்ளி வீதியார் அவருடைய இலக்கிய பாடல்களை பதிவு பண்ணியிருக்காங்க. காடு மலை கடல் இவை எல்லாற்றையும் கடந்து ஒரு பொருளாதார தேவைகளுக்காக பிரிந்து செல்லக்கூடிய தலைவனுடைய வருகையை எதிர்பார்த்து வழிகளின் மேல் விழிகளை வைத்து காத்திருக்கும் அன்புள்ளம் கொண்ட தலைவிகளின் உணர்வலைகளை தன்னுடைய பாட்டில் வெள்ளி வீதியார் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தோன்னா வெள்ளி வீதியாருடைய சொல்லாடலும் கருத்தாடலும் பெண் மொழியினுடைய புனைவை உணர்த்தும் வெளிப்பாட்டு உத்தியும் தனித்துவம் மிகுந்தது அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கான வரையறைகள் மற்றும் விதிமுறைகளை கட்டுடைத்து தன்னுடைய உள்ள குமுறலை எழுத்துக்களால் எண்ணமாக்கியவர் வெள்ளி வீதியார் அப்படின்னே சொல்லலாம். அகமரபு கோட்பாட்டை பாடிய வெள்ளி வீதியாரின் பாடல்களில் அவலச்சுவை எனப்படும் துன்ப உணர்வே மிகுதி. தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களே பாடல்களில் வெளிப்பட்டு நிற்கிறது அப்படின்னு நிறைய பேர் அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அவங்களுடைய சொந்த வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு தான் அவருடைய பாடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 13 பாடல்கள் இவர் பாடியதாக சொல்லுது. இன்னும் சில 2 பாடல்கள் இவர் பாடியதாகவும் சொல்லப்படுகிறது. அது உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆக 13 பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். குறுந்தொகையில் 8 பாடல்களையும், நச்சினையில் 3 பாடல்களையும், அகநானூற்றில் 2 பாடல்களையும், ஆக 13 பாடல்கள் அவர் பாடியிருக்கிறார். இந்த 13 பாடல்களில் ஒரு பாட்டு மட்டுமே ஆண் கூற்று. மற்ற
12 பாடல்களும் தலைவி கூற்றாகவும் தோழி கூற்றாகவும் செவிலி கூற்றாகவும் என பெண்பால் கூற்றுக்களாகவே வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ பெண்ணினுடைய மன உணர்வை வெளிப்படுத்துகிற மாதிரி பெண்பால் கூற்று பாடல்கள் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல்கள் எல்லாம் பார்த்தோம்னா அவருடைய காதல் வெளிப்பாடு, பிரிவாற்றாமை, பரத்தையை வந்து கண்டிக்கிறது. ஏன்னா அவங்களுடைய இந்த வாழ்க்கை நிலைப்பாட்டில் பரத்தமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அதை கண்டித்தல், உடன்போக்கு அப்படிங்கிறத பற்றின பதிவுகள், இதெல்லாம் தான் வந்து அவங்களுடைய பாடலில் கருப்பொருட்களாக இருக்குது. தொல்காப்பியம் என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னுரு வேட்கை கிழவன் முன் கிளத்தல் என்னும் காலை கிழத்திக்கு இல்லை. தலைவன் முன்னாடி தலைவி அப்படிங்கிறவ அவளுடைய அன்பு வேட்கையை குறிப்பால் தான் சொல்லணும், நேரடியாவோ வெளிப்படையாவோ சொல்லக்கூடாது அப்படிங்கிறது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபு அப்படிங்கிறத தொல்காப்பியம் உணர்த்துது. இந்த தொல்காப்பியம் தொடங்கி சங்க இலக்கியங்களும் அதே மரபை தான் கடைபிடிச்சிருக்கு மிகுதியாக. மற்ற ஆண்பால் புலவர்களுடைய பாடல்கள்லையும் சரி, இதே வெள்ளி வீதியார் போன்ற அவளுடைய சமகாலத்து பெண்பால் புலவர்கள்லையும் சரி, இதை தான் அவங்க கடைப்பிடிச்சிருக்காங்க. ஆனால் வெள்ளி வீதியார் மட்டும் இதிலிருந்து விதிவிலக்காகி இந்த மரபை அப்படியே கட்டுடைத்து அவருடைய பாடல்களில் அவருடைய விருப்பத்தை, வேட்கையை, அன்பு மிகுதியை வெளிப்படையாக, நேரடியாக, துணிச்சலாக, உறுதியாக, வலிமையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆய்வாளர்களும் சான்றோர்களும் தமிழ் ஆர்வலர்களும் ரொம்ப அழகாக ஆய்ந்து அந்த அவருடைய உணர்வு வெளிப்பாட்டை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அப்போ காலம் காலமாக கடைபிடித்து வந்த ஒரு மரபை கட்டுடைப்பு செய்த பெருமை என்பது வெள்ளி வீதியாரை சாரும். வெள்ளி வீதியார் அப்படி என்ன கட்டுடைப்பு செய்து மரபை மீறிட்டாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. ரொம்ப அழகான உணர்வு வெளிப்பாட்டு திறன் அப்படிங்கிறது அவங்க கிட்ட தனித்துவமாக இருக்குது. அதை அழகாக சொல்லியிருக்காங்க. எதுவும் வந்து அதிகமாக மிகுதியாக சொல்லி அந்த இலக்கியத்தையோ அந்த உணர்வையோ அவங்க வந்து கொச்சைப்படுத்தாமல் மிக நேர்த்தியான வார்த்தைகளால் மிக அழகான சொல்லாடல்களை பயன்படுத்தி சொல்ல வந்த கருத்தை மிக அற்புதமாக, அருமையாக அவங்க வந்து விளக்கி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லாராலையும் சொல்லப்படுது. உங்களுக்கு அழகாக சொல்லணும் அப்படின்னா என் சுவாச காற்றே அப்படிங்கிற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய தீண்டாய் மெய் தீண்டாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல், அப்படி தொடங்குற ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு நடுவில் அந்த பாட்டில் இந்த தீண்டாய் மெய் தீண்டாய் அப்படிங்கிறதுல அந்த பெண் அவளுடைய மன உணர்வை நேரடியாக அந்த ஆணுக்கு வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு பாடல். அது அரவிந்த் சாமி நடிச்சிருப்பாங்க. பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த பாட்டுக்கு நடுவில் கன்றும் உண்ணாது களத்தினும் படாது அப்படின்னு தொடங்கக்கூடிய சங்க இலக்கிய பாடல் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாடலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அதை வெள்ளி வீதியார் எழுதியிருக்கிறார். கன்றும் உண்ணாது களத்தினும் படாது நல்லான் தீன்பால் நிலத்து உக்கா அங்கு எனக்கும் ஆகாது என்னைக்கும் உதவாது பசலை உணியர் வேண்டும் திதலை அல்குல் என் மாமை கவினே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளி வீதியாருடைய பாடலை அங்கே தூக்கிட்டு போயிட்டு என் சுவாச காற்றே அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய தீண்டாய் மெய் தீண்டாய் பட பாடலில் வச்சுருக்காங்க. அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாடல் தான் இதுவும். தீண்டாய் மெய் தீண்டாய் பாடலில் என்ன சொல்ல வராங்களோ அதைத்தான் வெள்ளி வீதியாரும் சொல்லியிருக்காரு. அப்போது பேசவே முடியாத சூழலில் இருந்த 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பெண்களுடைய, பேசாமடந்தையாக இருந்த பெண்களுடைய உணர்வு வெளிப்பாட்டை இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் காலங்கள் கடந்தும் இன்னைக்கு அந்த பாடலை வந்து அந்த திரைப்பட பாடலாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்போது இன்றைய நவீன நாகரிக உலகுக்கும் பெண்ணுடைய குரலாய் வெள்ளி வீதியாருடைய அந்த உணர்வு வெளிப்பாடு ஒலிக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டும். காமம் மிக்க கழிப்படர் கிளவி அப்படிங்கிறது அகத்துறையுடைய பேர். இந்த அகத்துறையை தான் வந்து வெள்ளி வீதியார் அதிகமாக பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காமம் என்ற சொல்லை தவறாக, அது ஒரு இழிந்த பொருளில், அது ஒரு கொச்சையான ஒரு வார்த்தையாக இன்று பலராலும் சொல்லப்படுகிறது. ஆனால் அச்சொல் கமம் என்பது நிறைவு என்பது பொருள், அன்பின் நிறைவு என்பது பொருள். அதுதான் காமம் என்று நீட்டித்து சொல்லப்பட்டது. அன்பின் மிகுதி, அன்பின் நிறைவு என்று பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லாடல் இழிந்த பொருளாய் இழிநிலையில் இன்றைக்கு பேசப்பட்டு வருகிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தலைவனை பிரிந்திருக்கிறதால உடல் நலிவுற்று தன்னுடைய அழகு நலன் கெட்டு போயிட்டா அப்படிங்கிறத அவங்களுடைய பாடல்கள் எல்லாமே சொல்லுது. பிரிவின் உச்சத்தை சொல்லக்கூடிய அவங்களுடைய சொல்லாடல் தான் வந்து மிகுதியாக அவங்களுடைய
பாடல்களில் வெளிப்பட்டிருக்கு. அதே போல் குறிஞ்சி திணை பாடல்களில் பெரும்பாலும் பார்த்தா பிரிவு அப்படிங்கிறத ரொம்ப துயர சுவையாக சொல்ல மாட்டாங்க. பிரிவு என்பதையும் ஒரு ஒரு மனசை தேத்திக்கிற மாதிரியான விதத்தில் தான் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் வெள்ளி வீதியாருடைய பாடல், அந்த குறிஞ்சி திணையில் வரக்கூடிய பாடல் கூட பிரிவாற்றாமையுடைய உச்சத்தை, அவங்களுடைய அந்த துன்பத்தை அவலச்சுவையோடு அந்த கருப்பொருள்கள்லாம் பயன்படுத்தி உவமை உருவகம் இது எல்லாத்தையும் ஏற்றி அவங்க ரொம்ப அழகாக அந்த பிரிவாற்றாமையை சொல்லியிருப்பாங்க. இப்போ குறிஞ்சி திணையிலையும் பிரிவை பற்றி அழகாக பேசியிருக்கக்கூடிய சொல்வன்மை அப்படிங்கிறது வெள்ளி வீதியாருக்கு இருந்திருக்கு. இன்னொரு பாடலில் சொந்தக்காரங்களை தன்னுடைய உறவினர்களில் அவங்க கடிஞ்சி திட்டி சொல்கிற மாதிரியான ஒரு பாடல், குறுந்தொகை 58வது பாடல். இடிக்கும் கேளிர் நும் புறையாக நிருக்கள் ஆச்சினோ நன்றுமன் தில்லை அப்படின்னு. நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கான காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். தலைவன் தான் இதற்கான காரணம். அப்போ தலைவனுக்காக ஏங்கி வாடி தான் என்னுடைய உடல் நலன், என்னுடைய அழகு எல்லாமே கெட்டுப்போச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிந்தும் நீங்கள் அதை சரி செய்ய வேண்டிய இடத்துல இருந்தும் உங்களுடைய கடமையை நீங்கள் ஒழுங்காக செய்யலை அப்படின்னு தன்னுடைய உறவினர்களை கடிந்து கொள்கிற மாதிரியான வார்த்தைகளை இந்த குறுந்தொகை 58வது பாடலில் ரொம்ப வெளிப்படையாக நேரடியாக உறுதியாக சொல்கிற மாதிரியான தொனியில் அவங்க அந்த பாடலை எழுதியிருப்பாங்க. அதே போல் இந்த மாதிரி தான் வெள்ளி வீதியாருடைய பாடல்கள் அவங்களுடைய உணர்வு வெளிப்பாட்டை மறைச்சிக்கிட்டு அமைதியாக இல்லாமல் அதை எடுத்து இடித்துரைத்து கேட்டல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கடிஞ்சு கேட்குறாங்க, உரிமையாக கேட்குறாங்க, அழகாக வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ அந்த வெளிப்பாட்டு உத்தி அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட ரொம்ப அழகாக அவங்களுடைய பாடல்களில் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் கூட காதல் அப்படிங்கிறதும் திருமணம் என்பதும் ஆண்களை சார்ந்தே, அவர்களுடைய நலனை சார்ந்து மட்டுமே ஒரு சார்போடு இயங்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அவற்றையெல்லாம் நீக்கி அன்பு என்பதும் விருப்பம் என்பதும் இருபாலாருக்கும் உரிய ஒரு பொது பண்பாக பேணப்பட வேண்டும் என்பதை வெள்ளி வீதியாருடைய பாடல்கள் வெளிப்படுத்தி நிற்கின்றன என்றே நாம் சொல்ல வேண்டும். உணர்வு நிலை வெளிப்பாட்டின் உறுதித்தன்மை இன்றைய பெண்களுக்கு தேவையான முக்கிய பண்பு. இந்த பண்பு காதல் என்கிற அன்பும் காமம் என்கிற அன்பின் மிகுதியும் இருவருக்கும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்பதை அவருடைய பாடல்கள் மிக அழகாக எடுத்துரைக்கின்றன. இந்த நிலை நீடித்தால் குற்றங்களும் துன்பங்களும் குறையும் என்பதை வெள்ளி வீதியாருடைய பாடல்கள் வெளிப்படுத்தி இருக்கிறதாவே நாம் புரிஞ்சிக்கணும். அதே மாதிரி அவருடைய பாடல்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தா, வெண்மை நிறத்திற்கு முதன்மைத்துவம் இருப்பதை அவருடைய பாடல்களில் அதிகமாக பார்க்க முடியுது. ஏதாவது ஒரு வர்ணனை சொல்கிறாங்க, ஓமை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வெண்மையை அவங்க முக்கிய பண்பாக பயன்படுத்தியிருக்காங்க. வெள்ளாங்குருகு, வெண்பற்கள், வெள்ளி வீதி, வெள்ளருவி, வெண்மணல், வெண்தலை அப்படின்னு கருப்பொருள்களை பயன்படுத்துகிற இடங்களில் வெண்மை நிறத்தை மிகுதியாக பயன்படுத்தியிருக்கிறதையும் பார்க்க முடியுது. அந்த வார்த்தை வெளிப்பாடு அப்படிங்கிறதுக்கு அழகாக இன்னொரு பாடல். அன்றிலும் என்புரு நரலும் அன்றி விரல் கவர்ந்து உழந்த கவர்வின் நல் யாழ் யாமம் உய்யாமை நின்றது காமம் பெரிதே கலைஞரோ இளரே அப்படின்னு நச்சினை வரக்கூடிய ஒரு பாடல். இந்த புனைவு அப்படிங்கிறத அழகியலோடு அந்த வார்த்தை, அந்த சொற்களை அழகாக பயன்படுத்துகிற உத்தி, இந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவர் பயன்படுத்துகிற சொற்கள் எல்லாம் மிக அழகானவை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இவருடைய பாடல்களில் தலைவி கூற்று என்பது மிக அதிகம், பிரிவாற்றாமை என்பது மிகவும் அதிகம், துன்ப உணர்வு என்பதும் அதிகம். அக உணர்வை அழகியலோடு வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை வெள்ளி வீதியார் பாடல்களுக்கு உண்டு. வெள்ளி வீதியாருடைய அன்புணர்வு அகப்பாடல் மரபுக்கு அழகு சேர்க்கும் வகையில் அணிநலனாக திகழ்ந்தது என்பதை நாம் அறிவோம். பெண்களுடைய உளவியலை அன்றே பேசிய ஒரு பெருமைக்குரியவர் வெள்ளி வீதியார். பெண்களுடைய மன உணர்வை உளவியல் ரீதியாக அணுகி அதை வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டிருந்தவர் வெள்ளி வீதியார் என்பதை நினைத்து நாம் பெருமைப்படணும். ரொம்பவே புகழ்ச்சியாக அவரை சொல்லணும் அப்படின்ட்டு இன்றைய சங்கப்பலகை பகுதியில் நம்ம வெள்ளி வீதியார் பற்றி பார்த்தோம். தொடர்ந்து கற்கை யூடியூப் சேனலில் அடுத்தடுத்து சங்கப்பலகை பகுதியில் நம்ம ஆண் பார்ப்புலவர்கள் பெண் பார்ப்புலவர்களை தொடர்ச்சியாக நம்ம ஒரு பகுதியாக பார்க்கலாம். இது வரைக்கும் கற்கை யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நன்றி. இனியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான தேர்வு குறிப்புகள்
இந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். படித்து பயன்பெறுங்கள். நன்றி.